Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காளி கோவிலுக்கு தான் நாங்க வந்து வந்திருக்கோம். எங்க அப்படினு பாத்தீங்கன்னா மணப்பாறை தாண்டி மட்டபாரப்பட்டி அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலோட கரெக்ட்டான லொகேஷன் நான் கீழ ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுக்கிறேன். மறக்காம போகணும் அப்படினு நினைக்கிறவங்க போய் விளக்கு போட்டு பாருங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே கோவிலோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய கோவில் தான் இது. உள்ள என்னென்ன சாமியா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். உள்ளே போனதும் நாங்கள் ஃபஸ்ட்டு விளக்கு போட்டோம். இந்த கோவிலில் போய் வேண்டிட்டு விளக்கு போட்டு வந்தால் எல்லா விஷயமும் நடக்கும். இதுக்கு முன்னால் நாங்கள் நிறைய கோவிலுக்கு விசிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் வீடியோவை போஸ்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதும் சனீஸ்வரர் சன்னதி தான் இருக்குது. அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா நவகிரகம் இருக்கிற சாமி தான் இருந்தாங்க. அப்புறம் அதை வந்து 3 டைம் சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோயிலை சுற்றிட்டு அதுக்கு அடுத்தா வந்து நம்ம உள்ளே போனோம். கோவிலை சுற்றி போகும்போது நம்ம ஆல்ரெடி ஆண்டவர் கோவில் விசிட் போயிருப்போம். அந்த கோவிலில் இருக்கிற மாதிரியே வேல்லாம் குத்தி வச்சுருந்தாங்க. இந்த கோவில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபுல் வீடியோவில் லிங்காக கொடுக்குறேன். மறக்காமல் ரிலேட்டட் வீடியோஸ்லேயே கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக எல்லா கோவில்லையும் 3 வருஷத்துக்கு ஒரு டைம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் கூட திருவிழா வரும். ஆனால் இந்த கோவிலில் வந்து 7 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் திருவிழா வரும். அந்த திருவிழா வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே எருமை மாடு வந்து வேண்டுதலுக்கு விட்டு அதை வந்து வெட்டுவாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் நான் இது கூட ஆட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி ஃபுல் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தம்பிக்கு கோட் ஷூட் அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கோட் ஷூட்டில் பிடிச்சிருக்கா, அப்படி இல்லாட்டி வேஷ்டி ஷர்ட்டு இந்த மாதிரி டிசைன் காஸ்டியூம்ஸு போட்டு வீடியோ போஸ்ட் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து தம்பிக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து வேல் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். இதான் அந்த வேல். வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வேல் வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ வர சிலைகளை பார்த்ததும் லந்தக்கோட்டை கரூரில் இருக்கிற லந்தக்கோட்டைக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த சிலைகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாமி சிலைகளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.